வணக்கம் கடைசியா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். சரி, இன்னைக்கு மார்ச் 10, ம், 2026 அன்னைக்கு ம். நம்ம நிகழ்ச்சியில வந்து இணைஞ்சிருக்கோம். இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஆமா. வந்து நிறைய விஷயங்கள் வந்து கதைக்க போறோம். ம். ம். ஆமா. முக்கியமா வந்து உலகத்தோட கவனத்தையே ஈர்த்திருக்கக்கூடிய இந்த ஈரான், அமெரிக்க போர். இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? இப்போ 2 நாட்டோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? இதனால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள்ல என்ன நிலவரம்? அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தெரியப்படுத்த போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சர்வதேச சந்தையில ம். எண்ணெய் விலை வந்து அதிகரிச்சிருக்கு. ஆமா. அதனுடைய தாக்கம் வந்து இலங்கையும் இப்போ வந்து ம். பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு பிரதிபலிச்சிருக்கு. சொல்லலாம். ஸோ அத பத்தி பார்க்க போறோம். ம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இலங்கை வந்து இருளுல மூழ்க போகுது அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம மின்சார சபை இருக்கு இல்லையா? ம். அதுல வந்து ஒரு சில குளறுபடிகள் நடக்குது, போராட்டங்கள் நடக்குது. ம். அத பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பார்க்க போறோம். ஓகே. அதோட வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கை கிரிக்கெட் அணி. கொஞ்ச நாட்களுக்கு முதல்ல வந்து ரொம்பவே விமர்சிக்கப்பட்ட ஒரு விடயம். இலங்கையிலயும் சரி, நிறைய மக்கள் மத்தியிலயும் சரி, விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு விடயம் இலங்கையோட கிரிக்கெட் அணி. இலங்கை கிரிக்கெட் அணிக்கு வந்து புதிய ஒரு பயிற்றுவிப்பாளர் வந்திருக்காரு. இது தொடர்பான தகவல்களையும் நாங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச ரெடியா இருக்கோம். ஸோ வாங்க பேசலாம். சரி நிச்சயமா. வாங்க ம். பேசலாம். ஸோ முதலாவதா பார்த்தீங்கன்னா, ம். ஈரான், இஸ்ரேல் வார் இருக்கு இல்லையா? ஆமா. இது வந்து நாளுக்கு நாள் அந்த பதற்றம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் அதிகரிச்சுட்டு. போகுது அப்படின்னு சொல்லலாம். ம். ஒரு கட்டத்தில இந்த போர் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு நான் எப்ப நினைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். ஈரானுடைய பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா? ஆமா. அவர் வந்து வளைகுடா நாட்டுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாரு. ம். இனிமே நாங்க வந்து என்ன சொல்றது? நாங்க வந்து உங்கள வந்து தாக்கல. தாக்கல. அங்க யுஎஸ் பேஸ் இருக்கு. அதுக்கு தான் தாக்கினோம் ம். அப்படின்ற மாரி ம். சொல்லி, அது அப்படியே சுமூகமா முடியும் அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து திருப்பி தாக்கிக்கிட்டே தான் இருக்காரு. ஆமா. அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு முட்டுக்கட்ட ஒரு முடிவு இல்ல அப்டின்னே சொல்லலாம். ம். சரி, நேத்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ம். நான் வந்து 2 வீக்ஸ் போகும்னு நெனச்சேன். பட் ஆமா. இது வந்து கூடிய சீக்கிரமே முடியும் முடிஞ்சிரும். அப்டின்ற மாரி வந்து அவரு சொல்லியிருந்தாரு. ம். ஸோ இதுக்கு பதிலுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாம் முடிவு பண்ண முடியாது. நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த போர் எப்ப முடியும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்டின்னு வந்து சொல்லியிருக்காரு. ம். நீ ராஜான்னா நான் உனக்கே ராஜா அப்டின்ற மாரி ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. ம். அதாவது இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து நடத்தின தாக்குதல்ல ஈரானோட உயர்மட்ட தலைவர் உயிரிழந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு பதிலா வந்து நேற்றைய தினம் ஒரு புது தலைவர நியமிச்சிருந்தாங்க. அது வேற யாரும் கிடையாது. நாங்க நேற்று நிகழ்ச்சியிலயும் பேசியிருந்தோம். அ அவருடைய 2வது மகன் மொஜ்தபா கமேனி. இவரோட நியமனத்துக்கு அப்புறமா, இது வந்து ஒரு பழிவாங்கலா மாறக்கூடிய ஒரு போரா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, என்னோட அப்பாவ கொலை பண்ணியிருக்கீங்க. அப்ப நான் வந்து இந்த போர எப்படி முடிவுக்கு கொண்டு வரது? அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தொடர்ந்து ஈரான் மேல நிறைய குற்றச்சாட்டுகள முன் வச்சுக்கிட்டே இருக்கு. ஈரானோட ஒரு பாடசாலை மேல வந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருந்தது. அந்த தாக்குதல்ல வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் 100க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருந்தாங்க பாடசாலை மாணவிகள். அப்போ அத வந்து அமெரிக்கா எப்படி சொல்லியிருந்தது அப்படின்னா, இது ஈரானுக்கு பண்ணிக்கிட்ட ஒரு தாக்குதல். ஏன்னா, மக்கள் மத்தியில வந்து ஒரு பரிதாபத்த எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகன்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருந்தாரு. இது எல்லா விஷயங்களுமே வந்து ஈரான இன்னும் வந்து கோவப்பட வைக்குது. இதனால இருக்கக்கூடிய விளைவுகள் தான் இப்போ வரைக்குமே தாக்குதல்களா நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அ இப்போ இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்த வச்சு பார்க்கும்போது, அ ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு. போர வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற விடயத்துல வந்து நானும் நெதன்யாகுவும் சேர்ந்து எடுக்கிற டிசிஷன் தான் போர் முடிவுக்கு வருமா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் ஈரானோட தரப்புல இருந்து இப்படி ஒரு பதிலடி கிடைச்சிருக்கு. எதிரி என்ன தீர்மானிக்கிறது? நாங்க தான் தீர்மானிப்போம். போர் எப்ப முடிவுக்கு கொண்டு வரணும், எப்ப முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரான் பக்கமா ஒரு விளக்கம் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ தெஹ்ரானோட முக்கியமான எண்ணெய் கிடங்குகள் மேல வந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பதிலடியா இஸ்ரேல் மேலயும், இஸ்ரேலோட முக்கியமான எண்ணெய் கிடங்குகள் மேலயும் பதில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இப்படி மாறி, மாறி தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த போர் வந்து நினைச்சத விட முதலே முடியும். ஆனா அத தீர்மானிக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ இது ட்ரம்ப் மூலமா முடிவுக்கு வருமா? இல்லாட்டி ஈரான் தான் முடிவுக்கு வருமா? அப்படி இல்லன்னா வேற ஏதாவது ஒரு உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இத முடிவுக்கு எடுத்துட்டு வருமா? அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா போற போக்க பார்த்தா இன்னும் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் தான் எல்லாருக்குள்ளயும் எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ ஆல்ரெடி அந்த பயம் வந்து அ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, எண்ணெய் கிடங்குகள் மேல மாறி, மாறி தாக்குதல்கள் நடத்தவும், இந்த ஹோர்முஸ் நீரிணை வந்து முடக்கப்பட்டிருக்கதும், இப்போ உலக பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு சிக்கல் நிலைய உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் ஈரானின் புதிய உச்ச தலைவர் இருக்காரு இல்லையா? ம். அவருக்கு புட்டின் கூட வந்து வாழ்த்துக்கள வந்து தெரிவிச்சிருந்தார். ஸோ தெரிவிச்சிருந்தாரு. ஆமா. மறைமுகமா அவர் கூட சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு கூட நம்ம ஆமா. வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரம்போட வந்து புட்டின் வந்து ஒரு ஃபோன் கால் எடுத்திருக்கதா ஒரு நியூஸ் வெளியாகி இருந்தது. அந்த ஃபோன் கால்ல வந்து இந்த போர வந்து நிறுத்துறதுக்கான
தூதரக ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, இந்த போர நம்ம நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி, அ ட்ரம்ப வந்து வலியுறுத்தி இருக்காரு புட்டின். ஆனா யாரு? ட்ரம்ப் புட்டின். அப்படின்னு அவரே தகவல் வெளியாகி இருக்கு. அவரே ஒரு போர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆமா. இதுல ம். அதுக்கு தான் இப்போ எதிர்கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா, அ ரஷ்யா வந்து ஈரானுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணுது. அமெரிக்காவுக்கு எதிரா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியும், அந்த சப்போர்ட்ட பத்தி ட்ரம்ப் வந்து புட்டினுக்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும், அப்ப இது யாரோட தரப்புல இருக்கு? இந்த போர் முடியுமா? இல்லாட்டி ரஷ்யா கன்டினியூவஸா ஈரானுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு எகெயின்ஸ்ட் ஆகுமா? அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய கருத்துக்கள் இருக்கு. அப்ப இது வந்து இன்னொரு 3ஆம் உலகப் போருக்கான அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? அப்படின்னு நெறைய பேர் இப்ப கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரம்போட டிசிஷன் என்ன? அப்படின்னு சொல்லி. ஆமா. நீங்க சொன்ன மாரி தான். நான் கூட ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா? ம். ஈரானே வந்து இறங்கி வர்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது, ஆமா. ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நாங்க அடிச்ச அடியில சில வேள பயந்துட்டாங்க போல. ம். அதுதான் மன்னிப்பு கேட்டாங்க." அப்படின்ற மாரி இப்ப என்ன சொல்றது? சமாதானத்துக்கு வம்பு வர்றவங்கள இழுக்கிற கூட இவர் மாதிரி. வந்து வம்பு இழுக்கிறாரு. ஆமா. ஸோ இது வந்து ஒரு முடியாது இல்லையா? ம். இப்ப ஒரு 2 பக்கமும் சமாதானமா போனா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ம். பட் ட்ரம்ப் செய்ற சில வேலைகளால இது வந்து தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. அதான். அண்ட் இந்த இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா தான் அ நிறைய விஷயங்கள் இப்போ கசிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹோர்மூஸ் ஜலசந்தியில எண்ணெய் விநியோகத்த தடுக்கிற பணியில ஈரான் ஈடுபட்டா, ஈரான் மீது இன்னும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதே மாதிரி ஈரானும் சொல்லியிருக்கு, "ஒரு துளி எண்ணெய கூட நாங்க இதுக்கு அங்கால அனுப்ப மாட்டோம். இது வெளியேறாது." அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, "அப்படி வெளியேறாம மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடி எப்படி இருக்கும்னு தெரியாது." அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ம். ஸோ நிலைமை இப்படிதான் இருக்கு. ஆக மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாட்டுக்கு சண்டை, இது வந்து உலக நாடுகள அப்படியே பாதிக்குது. ம். எல்லாத்தையுமே பாதிச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும். நேற்றைய தினத்திலிருந்து இலங்கையோட எரிபொருள் விலைகள் எல்லாமே அதிகரிச்சிருக்கு. ம். போரோட தாக்கம் தான் இது. இலங்கைய தாண்டி பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 21% எரிபொருள் விலை கூடியிருக்கு. இந்தியாவும் இதுல உள்ளடங்குது. இந்த மாதிரி நிறைய நாடுகளோட எரிபொருள் விலை வந்து எரிபொருள் விலை கூடியிருக்கு. அதிகரிச்சிருக்கு. முக்கியமா இந்தியால வந்து வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த சிலிண்டர்கள் எல்லாத்தையும் வந்து தற்காலிகமா ஒரு நிறுவனம் வந்து இடைநிறுத்தியிருக்கு. இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பெரிய பெரிய உணவகங்களுக்கு, ஹோட்டல்ஸ்க்கு குடுக்கக்கூடிய சிலிண்டர் எல்லாமே வந்து இடைநிறுத்தி இருக்காங்க. அப்ப அவங்களோட தொழில் பாதிக்கப்படுது. அவங்க கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா, "இனிமே நாங்க விறகு அடுப்புக்கு தான் போகணும். ஏன்னா, அ மற்ற வேற வேற ஆப்ஷன்ஸுக்கு அவங்களால போக முடியாது. அப்ப நாங்க விறகு அடுப்ப தான் ஆப்ஷனா எடுக்க முடியும். இப்ப எங்களுக்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கு." அப்படின்னு சொல்லி. இப்ப இது இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய நாடு. இந்தியாவுக்கே இது இப்படி இந்த தாக்கம் இப்படி இருக்குன்னா, இப்போ எங்களுடைய இலங்கைக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நெனச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா, ம். நாங்க இதுல வந்து நிறைய அடிபட்டு வந்த மக்கள். இந்த மாதிரி வரிசை யுகத்துல இருந்து எரிபொருள் தட்டுப்பாடு, மின் மின் தட்டுப்பாடு அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள்ல இருந்துட்டு வந்தேன். எங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அப்படி ஆகணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதான் இப்ப எல்லாருமே வந்து அ முதல்லயே வந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க எல்லாத்துக்கும். நேத்து எரிபொருள் விலை கூடுனதுக்கு அப்புறமா வந்து நிறைய மறுபடியும் வரிசையா இருந்து பெட்ரோலுக்காக வரிசையில நிக்கிறதையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. நீங்க சொன்ன மாரி தான். ம். இப்ப எரிபொருள் வந்து கூடியிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் ஆமா. இருக்கு இல்லையா? இது ம். வந்து ரூ. 24 கூடியிருக்கு. ம். அதே மாதிரி டீசல் கூட ரூ. 22 கூடியிருக்கு. கூடியிருக்கு. ஸோ ஆனாலுமே இப்ப இலங்கை மக்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்களுடைய லங்காஸ்ட்ரி சார்பாக நாங்க வந்து காலைல வாய்ஸ் கட் எடுக்க போயிருந்தோம். ஆமா. அப்போ வந்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். அரசாங்கத்த குத்தம் சொல்றாங்கல்ல. ம். இவங்க ம். என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? உலகத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது, அதனால தான் இது கூடுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ம். ஆனா இதுவே நாளைக்கே எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு அறிக்கை விட்டாலும் விடலாம். இப்ப அனுர அரசாங்கத்தால தான் இப்படி கூடிருச்சு. இவங்க ஆமா. முன்னுக்கே பண்ணியிருக்கணும் ம். அப்படின்ற மாரி கூட அவங்க வந்து பண்ணலாம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி இப்போ என்னது எரிபொருள் விலை கூடுனதோட தாக்கம் எங்கெங்கெல்லாம் இம்பாக்ட் ஆகும் அப்டின்னா, ஆ பஸ் கட்டணம் அதிகரிக்கும். ஆனா பஸ் கட்டணம் அதிகரிக்கப்படாது அப்டின்னு சொல்லி அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. போக்குவரத்து ஆனா பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து கட்டணத்த வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் மூலமா வரக்கூடிய அத்தியாவசிய உணவுப் பொருட்களோட விலை வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி இது எரிபொருள் விலை கூடுச்சு அப்டின்னா, அது இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து இது இம்பாக்ட் ஆகும். அப்ப அதனால இது ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் மத்த விஷயங்கள் எஃபெக்ட் ஆகுறது கூடவா இருக்கும். அதே மாதிரி இலங்கைக்கு இது இன்னொரு விதத்திலயும் பாதிக்குது இந்த போர். எப்படின்னா, இந்த 2 கப்பல் வந்தது தானே. இந்த கப்பல்ல வந்த வீரர்கள வந்து மறுபடியும் ஈரானுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மூலமா ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது இயந்திர கோளாறு காரணமா கொழும்பு துறைமுகத்துல வந்து மக்கள இறக்கிட்டு, இப்போ திருகோணமலை துறைமுகத்துல இருக்கக்கூடிய ஐரிஸ்
புஷாஹிர் அப்படிங்கிற கப்பல்ல இருக்கக்கூடிய ஈரானிய வீரர்கள அங்கருந்து மீட்கப்பட்ட ஈரானிய வீரர்கள மறுபடியும் ஈரானுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா மூலமா ஒரு தகவல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இலங்கைக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இலங்கை வந்து இதுல என்ன டிசிஷன் எடுக்கிறது? அதே மாதிரி அமெரிக்க வெளிவிவகார அமைச்சு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இல்ல இறையாண்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட டிசிஷன நீங்க எடுக்கலாம். அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கதாகவும் இருக்கு. இலங்கையில இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மூலமாகவும் நிறைய அச்சுறுத்தல் இருக்கதா சொல்லப்படுது. அப்போ இலங்கை அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி இந்த விஷயத்துல என்ன மாதிரியான டிசிஷன் எடுப்பாரு? என்ன நடக்கும்? அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விய எழுப்பி இருக்கு இப்போ. இன்னும் அந்த கப்பல் இங்க தான் இருக்கு. அதுல மீட்கப்பட்டவங்களுக்கான உணவுகளா இருக்கட்டும், மருந்து வசதிகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து இலங்கை அரசாங்கம் மூலமா வழங்கப்பட்டுட்டு இருக்கு. மனிதநேயமா இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த ஒரு விடயமும் வந்து இந்திய பெருங்கடல்ல வந்து இலங்கைய முக்கியமா எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப ஏற்படுத்தி இருக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இலங்கைக்கு எஃபெக்ட் ஆகுது. இந்த போரோட நிலைமைய பொறுத்து தான் இதோட அ நிலைமையும் இருக்கும் ம். அப்படிங்கிறது தான் ஸோ உண்ம. ஆக மொத்தத்துல மறைமுகமா இலங்கை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு கூட ஆமா. சொல்லலாம். கொஞ்சம் இறுகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப போர் ஆரம்பிச்சு ஒரு கிழமையிலேயே ம். இலங்கையில வந்து இந்த மாரியான தாக்கம் வருது. அதாவது பெட்ரோலுடைய விலை ஆமா. கூடிடுச்சு, ம். பஸ் கட்டணங்கள் கூடிடுச்சு அப்படின்னு ம். சொல்லும்போது, இந்த போர் வந்து இந்த உக்ரைன், ரஷ்யா போர் மாரி ஒரு 2 வருடங்கள் நீடிச்சா, இலங்கையினுடைய நிலைமை என்ன ஆகும்? இலங்கைய தாண்டி இன்னும் நிறைய நாடுகளோட இப்ப இந்த 10 நாள்ல இந்தியால சிலிண்டர் விநியோகத்தையே நிப்பாட்டிட்டாங்க அப்டின்னா, இந்த போர் இன்னும் நீடிச்சுச்சு அப்டின்னா, நிச்சயமா அது ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனையில கொண்டு வந்து நிப்பாட்டும். இந்தியா ஒரு பெரிய நாடு. இலங்கை வந்து ரொம்ப சின்ன நாடு. எல்லா விஷயங்களுக்குமே வந்து இறக்குமதிகளுக்கு வந்து இன்னும் நாடுகள எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால வந்து அதையும் தாண்டி சுற்றுலா துறையில எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாம போகும். எங்களுடைய ஏற்றுமதி துறை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதனால அது நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த போர் வந்து நீடிச்சுச்சு அப்டின்னா, இலங்கைக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்கு. இந்த போரால பாதிப்பு இருக்கோ இல்லையோ தெரியல. இப்ப வந்து ம். இலங்கையில இந்த மின்சார தொழிற்சங்கங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. இவங்க வந்து தொடர்ச்சியான போராட்டங்கள வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ம், ம், இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நேத்துல இருந்து இன்னைக்கு காலமா வரைக்கும் கூட அவங்க வந்து ஒரு போராட்டம் ஒண்ணு முன்னெடுத்திருந்தாங்க. அத ம். பத்தி பார்த்தீங்களா? ஆமா. அதாவது மின்சார சபையோட தொழிற்சங்கங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்த வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால நாட்ல நிறைய பகுதிகள்ல வந்து மின்தடை ஏற்பட்டிருக்கு. மறுசீரமைப்பு அது மட்டும் இல்லாம சம்பள பிரச்சனைகள முன்வச்சு தான் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. அத்தியாவசிய சேவை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த போராட்டம் எல்லாம் வேணாம். இது வந்து ஒரு அத்தியாவசிய சேவை அப்படின்னு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருந்த போதிலும், போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதனால வந்து மின் விநியோகத்துல நிறைய இடையூறுகள் இப்பவும் ஏற்பட்டிருக்கு. எதிர்வரும் காலங்கள்லயும் வந்து நிறைய இடையூறுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏற்கனவே உலகத்துல இப்படி போர் நடந்துகிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல, பெட்ரோலுக்கு கியூல நிக்கிறது, பெட்ரோல் விலை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது கூட மக்களுக்கு வந்து ஒரு சுமையா இருக்கு. அதுல இந்த மின்தடை வேறயா அப்படின்னு கேட்கும்போது, மக்களுக்கு வந்து இது அந்த இன்னுமே அது ஒரு கரைச்சலாவும், ஒரு தொல்லையாவும், ஒரு பெரிய ஒரு அசௌகரியமாகவும் தான் இருக்க போகுது. அதனால இலங்கை மக்கள் இப்ப வந்து ஒரு மாதிரியான மனநிலைக்கு வந்துட்டாங்க. "என்னடா இது இப்படி நடந்துகிட்டு இருக்கே!" அப்படின்னு சொல்ற மாதிரி. அ அரசாங்கம் வந்து கன்டினியூஸா எச்சரிக்கை விடுத்துட்டு தான் இருக்கு. இந்த போராட்டம் எல்லாம் வேணாம். இது ஒரு அத்தியாவசிய சேவை அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க வந்து கேட்காம தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இலங்கையில வந்து ரீசென்ட்டாவே இந்த மருத்துவ தொழிற்சங்கங்களா இருக்கட்டும், ஆமா. இப்போ வந்து இந்த மின்சார தொழிற்சங்கங்களா இருக்கட்டும், ம். இதுக்கான போராட்டங்கள் வந்து நடந்த வண்ணமே தான் இருக்கு. அதிகமாவே இருக்கு. ஆமா. அதிகமாவே இருக்கு. இதுக்கு வந்து ஜனாதிபதி வந்து தலையிட்டு ஒரு நல்ல ஒரு ம். முடிவு குடுத்தாருன்னா, நம்ம வந்து உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள பாதிக்கிறோமோ இல்லையோ, பாதிக்கப்பட்டாலும் ஓகே. இலங்கையர்கள் இலங்கையில வந்து பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? ஏன்னா ஆமா. நாங்க வந்து பழைய காலத்து ஒரு கடந்த காலத்துல பார்க்கும்போது மின்சாரம் இல்லாம இருந்திருக்கும். இருந்திருக்காங்க கேஸ் தான். இல்லாம இருந்திருக்கும். ம். ஸோ அந்த நிலைமை எங்களுக்கு திருப்பி வரக்கூடாது. சரி ம். கேஸ் தான் வெளியில இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரம். மின்சாரத்துறை ஊழியர்கள் அவர்களும் இலங்கையர்கள் தானே! ம். அவங்களும் மக்கள் தானே! அவங்களும் அப்ப சக மக்கள வந்து மதிச்சு, மக்களோட மனநிலைய புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுகிட்டு இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில மக்களோட மனநிலைய புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்கு. அதே மாதிரி இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது இலங்கை கிரிக்கெட் அணி. கிரிக்கெட் அணிய பத்தி கிரிக்கெட் அணியின் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா, இல்ல நாங்க மறுபடியும் ஸ்ரீலங்காக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்த வருஷமும் ஸ்ரீலங்காக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற எங்களுடைய இலங்கையர்களும் இருக்காங்க. இல்லாம கிடையாது. அத பத்தி ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. நல்ல செய்தியா இல்லையா அப்படிங்கிறது எதிர்வரும் காலங்கள்ல தான் தெரிய வரும். ஆ இப்போ வரைக்கும் அது நல்ல செய்தி. நல்ல இனிமே செய்தி. அவங்க விளையாடுனா தான் தெரியும் இது நல்ல ஆமா. செய்தியா இல்லையான்னு. இருந்த பயிற்சியாளர் வந்து விலகி இருந்தாரு. ம். ரீசென்ட்டா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து அவர் விலகி இருந்தாரு. இப்போ வந்து மறுபடியும் ஒரு புதிய தலைமை பயிற்சியாளரா வந்து தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் வீரர் கேரி கிறிஸ்டன் வந்து 2 ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்போ 2026 T20 உலகக்கிண்ண அணியில மோசமான
ஒரு ஆட்டம். ஆட்டத்த தொடர்ந்து சனத் ஜெயசூரிய வந்து பதவி விலகி இருந்தாரு. இவரோட பதவி விலகலுக்கு அப்புறமா, அ கிறிஸ்டன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்போ 2026 அதாவது அடுத்த மாதம் 15ஆம் தேதி ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து அவர் வந்து தன்னோட பொறுப்பேற்க இருக்கதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. 2027ல நடக்கப் போற ஒரு நாள் உலகக்கோப்பை அணிய வந்து தயார்படுத்துறது தான் இவரோட முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப சித்திரை பொங்கல், சித்திரை வருஷம் பொறக்குது. ஸோ அந்த ம். வருஷம் இலங்கை அணிக்கு நல்ல வருஷமா இருக்கணும். இவர் வேற டீம் உள்ளக்க வந்து பிராக்டிஸ் எல்லாம் குடுக்க போறாரு. ஆமா. அண்ட் இவர பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். 2011ல வந்து இந்தியா வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க இல்லையா? ம், ம். அப்போ வந்து 2008ல இருந்து 2011 வரைக்கும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக வந்து இவர் தான் இருந்திருக்காரு. ம். ஸோ அப்படி இருந்தவரு இப்ப ஸ்ரீலங்கா டீமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமா. ம். இந்தியா வந்து T20 உலக கிண்ணத்த வின் பண்ணதுக்கு அப்புறமா, இலங்கை அணி வந்து மறுபடியும் ஒரு இருந்த மாதிரி ஒரு பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த நியமனம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போ இலங்கை அணியில இருக்கக்கூடிய ரொம்ப இளம் வீரர்கள் அப்படின்னு தானே சொல்லணும். ரொம்ப இளமையான வீரர்கள் இருக்காங்க. அவங்களோட திறமைய வந்து இன்னும் மெருகூட்டுறதுக்கு வந்து இவர வந்து பயிற்சியாளரா நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இலங்கை கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 காலத்துல வந்து உலகமே வந்து வியந்து பார்த்த ஒரு டீம். ஸ்ரீலங்கா டீம் அப்படிங்கிறது. அ அதுவும் வந்து இந்த 90ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 90ஸ் கோல்டன் எரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல தான் வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் டீம் வந்து ரொம்ப பீக்ல இருந்த டைம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீம் விலக, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீமோட வந்து அந்த ஸ்பார்க்கே வந்து இல்லாம போய், நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு, மக்களால ரொம்ப திட்டு வாங்கி, அந்த மாதிரி நிறைய நிலைமைக்கு வந்து இந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து ஆளாகி இருந்தது. அதாவது இப்போ எங்களுடைய பழைய டீம தாண்டி, இப்போ புதுசா இந்த கொஞ்ச நாளா விளையாடின விளையாட்டுக்கள்ல வந்து தொடர் தோல்வி அப்படிங்கிறதுனால, இன்னொரு நாட்டோட அணிய பார்த்து, எங்களுடைய கிரிக்கெட் டீமும் இப்படி இருக்காதா? அப்படின்னு நிறைய ஏக்கங்கள வர வச்ச மாதிரி தான் எங்களுடைய அணியோட விளையாட்டு வந்து அமைஞ்சிருந்தது. இதுக்கான விமர்சனங்கள் நிறைய முன்வைக்கப்பட்டு, அணி தரப்புல இருந்தும் அதுக்கான விளக்கங்கள் வழங்கப்பட்டிருந்தது. ஏன் இந்த தோல்விக்கு காரணம் என்ன? எதனால இந்த மாதிரியான தொடர் தோல்விகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள அவங்களும் முன் வச்சிருந்தாங்க. சரி ஓகே. இப்ப ஃபைனலா வந்து இந்த தடவையும் மிஸ் ஆகியிருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லி இப்ப புதிய பயிற்றுவிப்பாளர் வந்திருக்காரு. மறுபடியும் அந்த 90ஸ்ல அந்த கோல்டன் ஏரால இருந்து ஒரு டீம் அது மாதிரி வருமான்னு தெரியல. அட்லீஸ்ட் அதுக்கு பக்கத்துலயாவது இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல கேம் விளையாடி, இலங்கைக்கு ஒரு நல்ல ஒரு பெயர கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதிரி இனி வரக்கூடிய அணி தயார் செய்யப்படுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. எதிர்பார்ப்புகள் தானே! எல்லாமே எதிர்பார்ப்பு. இன்னமும் வந்து நாங்க ஸ்ரீலங்கா டீமுக்கு சப்போர்ட் பண்றோம். நல்ல ஒரு ஹோப் ஃபார் த பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நல்ல ஒரு முடிவ வந்து நாங்களும் ம். எதிர்பார்த்திருக்கோம்னு தான் சொல்லணும். உங்களுடைய வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும். அதே நன்றி. மாதிரி நீங்க சொன்னது பலிக்கும். பலிச்சா ஓகே. இல்லன்னா முத்தையா முரளிதரன் சொன்ன மாரி, ஆ இனிமே வந்து இந்த டீம செய்ய இயலாது அப்படின்ற மாரி நான் வாய்ப்புகள் வராம இருக்கலாம். அது ம்ஹ்ம். எங்களுடைய வீரர்களோட மனநிலையிலயும் தானே இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய மனநிலை சரியில்ல, ஒழுங்கான ப்ளே பண்ண முடியாம போனதுக்கான காரணங்களா அவங்க அதையும் முன் வச்சிருந்தாங்க தானே. இப்ப வீரர்களோட மனநிலையும் வச்சு பார்க்கும்போது, மேபி இந்த புதிய பயிற்றுவிப்பாளரும் நிறைய மாற்றங்கள கொண்டு வரலாம் அணியில. ஸோ அணி வந்து இதுக்கப்புறம் வந்து இன்னும் நல்லா விளையாடலாம். எதிர்பார்ப்பு தானே, எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே, ம். நம்புவோம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அண்ட் ம். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு தெற்கே ஆழ்கடல் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒரு மீன்பிடி படகு ஒண்ண வந்து இவங்க வந்து பிடிச்சிருக்காங்க. ம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள், ஆயுதங்கள் அப்படின்னு நிறைய மூட்டைகள் இருந்ததாகவும் வந்து செய்திகள் வெளியாகியிருக்கு. ஆமா. இப்போ கொஞ்ச நாளா வந்து இந்த பல நாள் மீன்பிடி படகுகள்ல இருந்து போதைப்பொருள் நாட்டுக்கு கொண்டு வரப்படுறது கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்போ மறுபடியும் அது நடந்துகிட்டு இருக்கதா தான் செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. அதாவது அ போன வருஷம் கடைசி, இந்த வருஷம் ஸ்டார்ட்டிங்ல மாதிரி நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த கண்டெய்னர் கணக்குலலாம் வந்து நிறைய போதைப் பொருட்கள் வந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இதுக்கு பின்னால இருந்த நிறைய பேர வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இப்ப விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல்வாதிகளும் இருந்தாங்க. அரசியல் தரப்போட தொடர்புகளும் நிறையவே இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்றைய தினமும் இந்த மாதிரியான ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. இலங்கையில போதைப்பொருள் கலாச்சாரத்த ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட முக்கியமான ஒரு நிறைய நோக்கங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு நோக்கம், அதுக்கு நாங்க ஒரு தனியான ஒரு திட்டத்தையும் எடுத்துட்டு போறாங்க. போதைப்பொருள ம். ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அந்த திட்டங்களோட அடிப்படையில இப்போ போதைப்பொருள் கம்மியாகி இருக்கா அப்படிங்கிறது வந்து இன்னமும் ஒரு கேள்விதான். ஏன்னா, இப்படி இன்னொரு படகு மூலமா வர்றத தாண்டி, நாட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்து வந்து நிறைய போதைப் பொருளோட நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க. அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்குன்னா, அதோட பின்னணி வந்து போதைப் பொருளா தான் இருக்கும் நிச்சயமா. அக்குரேகூட சம்பவம் இரட்டை கொலை. இப்ப இந்த போர் விஷயங்கள்னால அது கொஞ்சம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த அக்குரேகூட சம்பவத்திலயும் வந்து
அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, போதைப் பொருள் பாவனை. எதுக்காக இந்த கொலை நடத்தப்பட்டது அப்படின்னா, பணத்துக்காகவும், போதைப் பொருளுக்காகவும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வெளிவந்துகிட்டு இருக்கு. ஆகவே நிறைய குற்றச்செயல்களுக்கு ஒரு ஆரம்பமா வந்து போதைப் பொருள் இருந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்தும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல தான் இப்படியான சம்பவங்களும் பதிவாகுது. நிறைய ஆயுதங்கள், போதைப் பொருட்கள் வந்து மீட்கப்படுறது. போலீசார் விசாரணைகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த சம்பவம் தொடர்பா. அதனால கூடிய சீக்கிரம் விசாரணைகள் நடத்தி காரணமானவங்க யாரு அப்படிங்கிறது கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆக மொத்தத்துல போதைப் பொருள் அப்படின்றது வந்து ம். நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. கேடு. ஸோ இதுக்கு வந்து அதுதான் உண்மை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி வந்து பதவியேற்ற காலத்துலேருந்து நிறைய ம். ஒழிப்பு நடவடிக்கைகள் செஞ்சுகிட்டு இருக்காரு. செஞ்சுட்டு இருக்காரு. ஸ்டில் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ம். டெய்லி எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஒரு கட்டத்தில வந்து இலங்கையில பழைய மாதிரி போதைப்பொருள் இல்லாத இலங்கையா மாறணும் அப்படின்னு நாங்களும் ம். பிரார்த்தனை பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்திலயும் கூட நிறைய இந்த மாதிரி போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டது. இப்போ இருக்க அரசாங்கத்த தாண்டி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி அவருடைய அரசாங்க ஆட்சி கால பகுதியிலயும் வந்து நிறைய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்பவுமே வந்து நிறைய போதைப்பொருள் வந்து கைப்பற்றப்பட்டது. ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ரோட்ல போகும்போது செக் பண்ணி அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இருந்து போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. ஆனாலும் குறைஞ்ச மாதிரி இல்ல. இப்போ இன்னும் அதிகரிச்சிருக்கோ அப்படிங்கிற கேள்விகள் தான் இருக்கு. இதுக்கு யாரு இலங்கைக்கு இந்த மாதிரியான போதைப் பொருட்கள அனுப்பி வைக்கிறது? யார் இதோட பின்னணி என்ன? அப்படிங்கிறதுல வந்து அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் தலையிட்டு, இதுக்கான முறையான விசாரணைகள நடத்தணும். நடத்தினா தான் எங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறையோட எதிர்காலம் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறது தான் உண்மை. ம். சரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய உலகத்தில நடந்ததா இருக்கட்டும், ம். இலங்கையில நடந்ததா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னைக்கு பேசினோம். இதே பேசியிருக்கோம். ஆமா. மாதிரி நாளைக்கு ம். என்ன நடக்குது? என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆமா. நிச்சயமா. நாளை தினமும் இந்த மாதிரி செய்திகளோட நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். சந்திக்கலாம். பாய் பாய். பாய்.